ஒரு சூப்பரான சுவையில் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 15 போல் காஞ்ச மிளகாய் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டு எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து அதையுமே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அடுத்து கடலைப்பருப்பு அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு படப்படன்னு வெடிக்கட்டும். இது வெடிக்குது பாருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை அதையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பொடி கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.